தென் தமிழக அரசியல் களம் இன்னைக்கு பரபரப்பா இருக்கு. பலரும் கவனிக்க துவங்கி இருக்கின்ற ஒரு முக்கியமான மாற்றம் அங்க நடந்து இருக்கு. அந்த மாற்றத்தின் மைய புள்ளியா பாஜக கையில எடுத்திருக்கு ஒரு புதிய ஆயுதம். அவர்தான் சதீஷ் ராஜா. இவர் ஒன்னும் பாராசூட் கட்டிட்டு வானத்துல இருந்து குதிச்ச திடீர் தலைவர் கிடையாது. கடந்த 10 வருஷமா வெயில் மழைன்னு பார்க்காம மண்ணுல இறங்கி வேலை செய்யற ஒரு உண்மையான தொண்டன். எந்த ஒரு தனிப்பட்ட லாபத்தையும் எதிர்பார்க்காம பதவிக்காகவோ பணத்துக்காகவோ சமரசம் செய்யாம தேசமே தெய்வம்னு வாழ்ந்து காட்டுற ஒரு போராளி இவர். குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல அதுவும் தென் மாவட்டங்கள்ல பாஜக பத்தி சில தவறான புரிதல்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா நம்ம கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் கிட்ட இருக்கிற அந்த தயக்கத்தை உடைக்கிற வேலைய சதீஷ் ராஜா கையில எடுத்திருக்காரு. சமூக வலைதளத்துல மட்டும் பேசாம மக்களை நேர்ல போய் சந்திக்கிறாரு. அரசியல் வேற, ஆன்மீகம் வேற, ஆனா நாட்டின் வளர்ச்சிங்கிறது எல்லோருக்கும் பொதுவானதை ஆணித்தரமா எடுத்து சொல்றாரு. பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுக்காக கொண்டு வந்த மாற்றங்களை சாமானிய மக்களுக்கு புரியிற மொழியில கொண்டு போய் சேர்க்கிறதுல இவர் கில்லாடி. ஜிஎஸ்டி வரியால வியாபாரிகளுக்கு என்ன லாபம்? முத்ரா லோன் மூலம் எத்தனை சாமானியர்கள் தொழிலதிபரா மாறியிருக்காங்க? ஸ்டார்ட் அப் இந்தியா இளைஞர்களுக்கு எப்படி கை கொடுக்குது? இப்படி எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட விளக்கி எதிர்க்கட்சிகள் பரப்புற பொய்களுக்கு தன்னோட அறிவுபூர்வமான பேச்சால பதிலடி கொடுக்கிறாரு. திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனங்களுக்கு பயம் இல்லாம நேருக்கு நேர் பதில் சொல்ற அவரோட துணிச்சல் தான் இன்னைக்கு இளைஞர்களை ஈர்த்திருக்கு. இந்தியா வலுப்பெற்றால்தான் நாம எல்லோரும் முன்னேற முடியும்ங்கிறத தேசிய சிந்தனையை தென் தமிழகத்துல ஆழமா விதைச்சிட்டு வராரு. நாளைய தமிழக அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா சதீஷ் ராஜா உருவெடுப்பாரா? அவருடைய இந்த உழைப்பு தென் தமிழகத்துல தாமரையை மலர வைக்குமா? பொறுத்து இருந்து பார்க்கலாம்.